அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் ஐயாவின் சார்பாகவும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் உபதேசம் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஒரே ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். எதிர்க்க நம்ம பில்டிங் கட்டிடுறதுனால ஒரு நாள் உபதேசம் மட்டும்தான். அதனால் உபதேசம் வாங்கணுன்ற ஆண் பெண் இருப்பாளருமே வெள்ளை உடையோடு தான் இங்கே வரணும். இங்கே வந்துட்டு பெண்களுக்கு உடை இல்லை, கலர் ட்ரெஸ்ஸில் வரோன்னு சொன்னால் உபதேசம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆகவே வர்றவங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க, வெள்ளை துணியோடு வந்துடுங்க. ஒரே நாள் கொடுக்குறோன்றதுனால காலையில் 6, 5:30, 6 மணிக்கே எல்லாரும் வந்துடலாம். அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உபதேசம் வாங்கிக்கிட்டு உடனே புறப்பட்டுடலாம். அதனால் இங்கே யாரும் பெண்கள் ஆண்கள் யாருமே இரவில் தங்கறதுக்கு அனுமதி கிடையாது. குறிப்பாக பெண்கள் காலையில் வந்தால் உபதேசம் வாங்கினா முடிஞ்ச உடனே கிளம்பிடணும். அதனால் இங்கே யாரையும் தங்க வைக்கிற மாதிரி எந்த வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட மாட்டாது. ஆகவே வர்றவங்க காலையில் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் வாங்க. உபதேசம் வாங்கினன்றவங்க பெரும்பாலும் ஒரு 8 மணிக்குள்ளே இங்கே வந்துடுற மாதிரி முடிவு பண்ணிட்டு வந்துடணும். அதே மாதிரி உபதேசம் வாங்கின உடனே டிஃபன் சாப்பிட்டு இல்லை மதியம் சாப்பாடு சாப்பிட்டு கூட நீங்கள் புரட்டணும், இங்கே தங்கக்கூடாது. இந்த விஷயத்தை முழுமையாக மனசில் வச்சுக்கிட்டு வாங்க. அதனால் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் ரொம்ப தூரம் போனோம், எனக்கு டிக்கெட் இல்லைன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே தங்கறதுக்கு அலௌடு இல்லை. ஏன்னா நாங்களே இங்கே யாரும் இருக்க மாட்டோம். உபதேசம் ஒரு நாள்ன்றதுனால உபதேசம் முடித்த உடனே லாக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். எவ்ரி பௌர்ணமி மட்டும்தான் ஆசிரமம் திறந்துருக்கும். அதனால் யாரும் இங்கே தங்கறதுக்கு அலௌடு இல்லை. இருக்கிறவங்க வந்தாங்கன்னா உபதேசம் வாங்கினா புறப்பட்டுறணும். காலையில் வந்தால் சாயங்காலம் போயிடணும். இதுதான் சட்டத்திட்டங்களில் நம்ம ஆசிரமத்தில் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுங்க, எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிடலாம். ஆத்மா வணக்கம், நன்றி. பார்த்தேன், கடவுளை சேவித்தேன், கடவுளை கும்பிட்டேன், கடவுளை எனக்கு நல்ல வழி காட்டினாரு, கடவுளை என்னை கை விட்டுட்டாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. கடவுள் எந்த மனிதனுக்கும் நல்வழி காட்டுறதும் இல்லை, கடவுள் எந்த மனிதனையும் அழிக்கிறதும் இல்லை, கடவுளுக்கு அது வேலையும் இல்லை. நம்ம செய்த நன்மை தீமைகள் நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமையுது. நம்ம எவ்வளோ இந்த பிறவியில் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமைப்போது. போன பிறவியில் எவ்வளோ நன்மைகள் செய்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியில் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை. கடவுள் நம்மெல்லாம் நல்லா வாழணும்னு தான் நம்மளை படைத்தான். ஆனால் நம்ம ஆசையால் நம்ம வீணான சேத்துல பிறந்த மாதிரி பிறந்து இறைவனே நம்மளை தேடினா கூட இறைவனுக்கே நம்மளை அடையாளம் தெரியாத அளவுக்கு நம்ம மாறி போய் நிற்கிறோம். கடவுளை நேரடியாக பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னு சிவவாய்க்கர் சொல்கிறாரு. அதனால் சொல்கிறார், பார்த்தது ஏது பார்த்திடில் பார்வை ஊடழிந்திடும். கடவுளை நேராக பார்த்தா நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். மகான்கள் இந்த பூமிக்கு வருவாங்க, இறைவனால் அனுப்பப்படுவாங்க. ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இறைவனால் அனுப்பப்படுறவங்க மகான்கள். ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லை. தாய் தந்தவனுடைய ஆசையால் இந்த மனிதர்கள் இடையில் பிறந்து அவன் துன்பத்திலே விழுந்து இங்கேயே ஜனனம் இங்கேயே மரணம். இறைவனுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் அந்த இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துறது தான் யோகம். யோகம்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி. அதை எதுவோ கோயிலுக்கு போனேன், ஒரு 6 மணி நேரம் நிம்மதியாக இருந்தேன், திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே பழைய நிலைக்கு ஆகிட்டேன். இந்த யோக பாதையில் அப்படி இல்லை. மரணம் வரைக்கும் நிம்மதியாக இருப்பேன், மரணம் வரைக்கும் தைரியமாக இருப்பேன். அதுக்காக தான் இந்த படம். அப்படி கடவுளை கண்டான்னா அவன் கண்ணு போயிடும். ஏன்னா பல மகான்களை அனுப்புறதுக்கு காரணம் சூரிய சந்திரனை விட அதிகமான உஷ்ணம் உள்ளவன் இறைவன். இறைவன் ஒரு பெரும் நெருப்பு, பெரும் சுடர். அதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, குலம் கிடையாது, வேற்றுமை கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது. அப்படிப்பட்ட இறைவனை நேரடியாக மனுஷன் பார்த்தான்னா இவனுடைய புறக்கண்கள் அழிஞ்சிடும். சாதாரணமாக வானத்தில் மழை பெய்யும் போது ஒரு மின்னல் வரும், அந்த மின்னலை பார்த்தாவே கண்ணு போயிடும். ஆனால் அந்த மின்னல் மாதிரி கோடி மின்னல் சக்தி பவர் உள்ளவன் இறைவன். அதை பார்த்தா இந்த கண்ணு நிற்குமா? நிற்காது. அப்போ யாரால தான் பார்க்க முடியும்? மகானால் மட்டும்தான் பார்க்க முடியும். அது எந்த கண்ணால் பார்க்க முடியும்? நெற்று கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அது மட்டும்தான் எவ்வளோ உஷ்ணம் வந்தாலும் தாங்கக்கூடிய கண் அது. அதனால் மகான்களுக்கு அந்த கண் இருந்ததால் இறைவனை பார்க்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. ஆனால் சராசரி மனுஷனால் முடியாது. ஆனால் இவன் கற்பனையில் நான் கடவுளை கண்டேன், பார்த்தேன், பேசினேன்னு ஏதோ பிரமையில் சுற்றின்னு சொல்லிக்கின்னு இருக்கிற விஷயம். இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். இதை சிவவாய்க்கர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. பார்த்தபோது பார்த்திடில்
பார்வை ஊடழிஞ்சிடும், கண்ணு போயிடண்டா உனக்கு பார்த்தேனாத்த அப்படின்ட்டு. கூர்த்தனாய் இருப்பரேல் குறிப்பில்லா சிவமதாம் பார்த்த போதெல்லாம் பார்வையும் மிகுந்து நீர் பூவுமாய் காயுமாய் பொருந்துவீர் பிறப்பிரே. கடவுளை ஒரு மனிதன் பார்த்துட்டான்னா அவன் எப்படி பார்ப்பான்னா, அவன் உலகப்பற்று இல்லாதவனால அந்த நெற்றி கண்ணால் பார்க்க முடியும். அதுதான் மூன்றாவது கண்ணுன்றது. அந்த மூன்றாவது கண்ணால் மட்டும்தான் இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. இந்த புறக்கண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால தான் இந்த 3 பாடம் வரைக்கும் கண் திறந்து பாடம் பண்ணுங்க, நான் 4வது பாடத்தில் கண்மூடி பாடம் பண்ணுங்கன்னு பாடத்தை கொடுக்குறோம். இதெல்லாம் ஏதோ சும்மா புக்கில் படிச்சுட்டு கொடுக்குறது இல்லை. ப்ராக்டிக்கலாக நான் ஒரு 10 வயசுலேருந்து இதை அனுபவித்து கிட்டத்தட்ட 65 வருஷமாக இதை ஆராய்ஞ்சி, இது உண்மையா பொய்யா, கடவுள் இருக்குதா இல்லையா, கடவுளுக்கும் நமக்கு என்ன தொடர்பு, துன்பத்துக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, இதில் எல்லாம் ஆராய்ஞ்சி தான் உங்களுக்கெல்லாம் பாடம் கொடுக்குறேன். நான் ஏதோ புக்கை படிச்சுட்டு உங்களுக்கு பாடம் கொடுக்கறது கிடையாது. புக்கை படிச்சுட்டு பாடம் கொடுத்தோம்னா நீங்கள் கேள்வி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அது புக்கில் இருக்கிறத நான் சொன்னேன் நான். ஆனால் இந்த பாடத்தில் சந்தேகங்கள் வந்தால் யார்கிட்ட உபதேசம் வாங்கினீங்களோ அவங்களை கேளுங்கன்னு சொல்கிறேன். ஏன் சந்தேகத்தோட பாடம் பண்ணக்கூடாது, தப்பாக மட்டும் பண்ணக்கூடாது. இது உயிர் கலை. உடல் பயிற்சி எப்படி ஒன்றாலும் பண்ணலாம். ஆனால் இது உயிர் மிஸ் ஆச்சுன்னா இதுக்கு வைத்தியம் பண்ணுறதுங்க டாக்டர் கிடையாது. அந்த மேலே இருக்கிற டாக்டரால் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இதை செய்யறதுல ஜாக்கிரதையாக செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு தான். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம வழிபடணும்னா என்ன செய்யணும்? முதல்ல நம்மளை பார்க்கணும். நம்மளை பார்க்க தெரிஞ்சுக்கிற வழியை தேடணும். அதுக்கு ஒரு நல்ல குரு வேணும். அப்போ தான் நம்மளை நம்ம பார்க்க முடியும். அப்படி நம்மளை நம்ம பார்த்தா தான் நம்மளை படைத்தவனையும் பார்க்க முடியும். அதனால தான் ஒரு சபை வண்டியில் எழுதியிருக்கிறான், படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் பண்ணுறான். ஒரு மனிதன் இறந்தான்னா உடல் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடையாளம். உடல் இருந்தால் என் தங்கச்சி, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, என் அண்ணன், என் தம்பின்னு உடல் இருக்கிற அடையாளம் தான் சொல்கிறோம். ஆனால் உடலை விட்டு உயிர் பிரிஞ்சால் அதுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. அது யார், எப்படி இருக்குது, என்னவா இருக்குதுன்னு இந்த மனிதனால் அறிய முடியாது. அறிய முடியாத போது எங்கள் அக்கா கிட்ட பேசுனேன், எங்கள் அம்மா கிட்ட பேசுனேன், எங்கள் தாத்தா வந்தாருன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு பிரம்மை, மனப்பிரம்மை. அது சாத்தியமில்லாத விஷயம். அந்த உடல் தான் மனிதனுக்கு அடையாளம். அந்த உடலையே நம்பி வாழறீங்க. அந்த உடலை மறங்க, உயிரை நினைங்க. உயிர் அழியா பொருள், உடல் அழியிற பொருள். அதில் எவ்வளோ ஞாபகத்தை ஊட்டினாலும் உடலில் அந்த மண்ணோட மண்ணாக போக போகுது. ஆனால் உயிரில் மூட்டுற ஞாபகம் ஒரு பிறவிலையும் அழியாத ஒவ்வொரு பிறப்பும் எடுக்குது. அந்த பிறப்பு சரியான வழியாக போய் இறைவங்கிட்ட சேர்க்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இவ்வளோ கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த நான் மக்களுக்கு சொல்லிக்கின்னு இருக்கிறேன். இது பல கோடி மக்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட 15 கோடி பேர் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க. பல ஆயிரம் பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வெளிநாடுகள்லேருந்து நிறைய சீடர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துக்கின்னு தான் இருக்கிறாங்க. அந்த 5 வருஷமாக வந்தவங்க அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்பெற்றிருக்கிறாங்க. இதுக்கு மன வலிமை ரொம்ப அவசியம். இதுக்கு மன வலிமை இல்லைன்னா இதை அடைய முடியாது. நிறைய பேர் வரீங்க, உபதேசங்கள் வாங்குறீங்க. அந்த உபதேசங்களை வாங்கி ஒரு மாதம் நல்லா தீவிரமாக பண்ணுறீங்க, திருப்பி பழைய நிலைக்கே போயிடுறீங்க. அதனால தான் நான் பல வீடியோக்களை சொல்கிறேன், இதை முடிஞ்சவங்க மட்டும் வாங்க, முடியாதவங்களாம் தண்டத்துக்கு வராதிங்க. அதனால் ஒரு பயணம் இல்லை, உங்களுக்கு தான் செலவு அப்படின்ட்டு. அதனால் தைரியம் வேணும், வைராக்கியம் வேணும். நான் என்னை அறியணும். என்னை அறியாமல் இந்த உலகத்தையே அறிஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனங்குது? என்ன தெரியணும். முதல்ல நான் யாருன்னு என்னை தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்காக பிறந்தேன், எதை சாதிக்க வந்தேன், எதை செய்துன்னு இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கினால்தான் என்னுடைய பயணங்கள் சீராக இருக்கும். அந்த பயணத்தினுடைய முடிவு இறைவனுடைய பாதத்தில் இருக்கணும். அதுக்கு இந்த பாடம் அவசியப்படுது. அதனால் சீரான முறையில் போங்க, நல்ல வழியை உங்களுக்கு காட்டும். கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்க. நேற்று வெயில் மட்டும் இருந்தது, உசுராசு நின்று ஜனங்க வெளியில் நின்றது. அதே மழை பெஞ்சிருந்ததுன்னா சதுரி போயிருக்கோம். இப்படிலாம் சதுரக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி.
அந்த பில்டிங்குக்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது. விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இது குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னு கடன்களை வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்க கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு. அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டின்னுக்குறோம். வெறும் மண்டபம் தான், அது ஆள் தான். அந்த ஆள் வந்து தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு, டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம். இன்னும் வேலைகள் குறையா நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும். முழுமை பெற்றதுன்னா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம்.